மார்னிங் 9:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. நம்ம ஒரு 10:00 வரைக்கும் ஃப்ளோ எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்போலோ மைக்ரோ சிஸ்டம் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி டவுனில் போச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த நீடில் கிராக் பண்ணிட்டு ஹைக்கு வந்துச்சு. நம்ம டவுனில் வரும்போதே நம்ம வந்து பை பண்ணியாச்சு. நம்ம இதில் வந்து ஸ்டாக் பை பண்ணல. நம்ம வந்து இதில் இன்ட்ராடே தான் நம்ம பண்ணியிருந்தோம். மார்னிங் 10:00 நம்ம பை பண்ணியிருந்தோம். ஈவினிங் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸ்டாக் வந்து நல்ல மூவிங்கில் தான் நம்மளுக்கு இருந்துச்சு. நம்ம எப்போதும் வந்து ட்ரேடிங் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவோம். ஆனால் இந்த இதில் வந்து நான் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாமல் தான் மூவ் ஆகிட்டுருக்கேன். எனக்கு தெரியும் இது திரும்பியும் இது மூவிங்கில் ஹைப்பு தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் 1 ஹவர்ஸ் ஒன்ஸு நான் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே வீட்டில் இன்றைக்கி காலைல நம்ம வீட்டில் என்ன சமையல்னா வந்து சப்பாத்தி, முட்டை பொடி மாசு. அப்படியே அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்மளும் சாப்பிட்டு அப்படியே மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு 2 ஹவர்ஸ்லேயே வந்து எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிச்சு. நான் அதனால் வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணி நான் வித்ட்ராவல் ஆகிட்டேன். இதே மாதிரி நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமாண்டா அதுக்கேற்ற மாதிரி லாஸும் கிடைக்கும். நம்ம இதில் வந்து ஸ்ட்ராட்டஜி நிறையா தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. கேண்டீனை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து இது தெரியாமல் யாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அசம்ப்ஷன்லலாம் வந்து இது ப்ராஃபிட்லாம் அடிக்காது. நான் ஸ்டார்டிங்கில் இது ஒரு அசம்ப்ஷன் கேமு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி இல்லை இது வந்து. அதுக்கப்புறம் உள்ளே வந்து டெப்த்தாக உள்ளே போக போக தான் நிறையா லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. நான் வந்து பிகினர் தான். நானாக ஓன் கான்செப்டில் நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே கேஸ், இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பை பாய்.